தேர்வே இல்லாமல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியன் வங்கியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான ஜாப் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாமு தேர்வு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக தான், இன்டர்வியூ மூலிமா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறதா வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் 8 நாள் தான் இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 28/10/2025 அன்றைக்குள்ளே நீங்கள் வந்து லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அன்றைக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாமல் போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் இப்போ வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேரியர்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா www.sbicareers.online.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினாலே போதும், டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கரண்ட் ஓப்பனிங் வந்து இருக்கும், அண்ட் ரெக்ரூட்மெண்ட் ரிசல்ட் ஒன்று இருக்கும், அண்ட் ரெக்ரூட்மெண்ட் அச்சீவ்மெண்ட் வந்து இருக்கும். இதில் கரண்ட் ஓப்பனிங் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது, டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து ரீசெண்டாக இப்போ வரைக்கும் என்ன நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாகிருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. நாம் இப்போ எந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆஃபீஸர்ஸ் ஆன் ரெகுலர் பேசிஸ்க்காக, அதாவது பர்மனண்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து 28/10/2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். லாஸ்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இங்கிலீஷில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக மும்பை ஹெட் குவார்ட்டர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆஃபீஸர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் பேசிஸ்க்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் 8ஆம் தேதியிலேருந்து 28/10/2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டெப்டி மேனேஜர் எக்கனாமிஸ்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு 3 காலிப்பணிகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் அன்ரிசர்வ்டு கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சியும், அண்ட் ஓபிசி கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 வேக்கன்சியும், டோட்டலாக 3 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கட் ஆஃப் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1/8/2025 இந்த டேட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 30 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங், உங்களுக்கு போஸ்டிங் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கிற ஹெட் குவார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே வந்து போஸ்டிங் வந்து காலியாக இருக்கோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நிரப்புவோம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட் நேச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெகுலரான போஸ்ட்டு தான். இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாமான எதுவுமே கிடையாது. உங்களுக்கு நேரடி முகமாக தேர்வு மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வந்து வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து கூப்பிடுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் நோட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரிசர்வேஷனில் வந்து எந்தெந்த கேட்டகிரிக்கு வந்து என்னென்ன ரிசர்வேஷன் வந்து இருக்கோ அந்த ரிசர்வேஷன் மட்டும்தான் இருக்கும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கான போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங்கோ பிளேஸ்மெண்ட்டோ அண்டு யூனிட்டோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடிவு பண்ணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் வந்து யாருக்கெல்லாம் அப்பர் ரிலாக்ஸேஷன் வந்து அவைலபிள் இருக்கோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்பர் ரிலாக்ஸேஷனுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஓபிசி கேட்டகரி இருந்தாலும் சரி, அண்ட் அன்ரிசர்வ்டு கேட்டகரி இருந்தாலும் சரி, பிடபிள்யூடி கேட்டகரி இருந்தாலும் சரி, உங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில்
அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்டு பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 10 இயர் ரிலாக்ஸேஷனும் ஓபிசிக்கு வந்து 13 இயர் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்தாறப்போல் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. அண்டு நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் வந்து எக்கனாமிக்கோ அல்லது எக்கனாமிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேத்தமெட்டிக்கலில் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. எக்கனாமிக்கலில் வந்து ஃபினான்ஷியலும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஒரு மாஸ்டர் டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எக்கனாமிக்கு வந்து படிச்சிருக்கலாம் அண்ட் எக்கனாமிக்கோடு வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்கலும் வந்து படிச்சிருக்கலாம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலும் நீங்கள் வந்து படிச்சிருக்கலாம் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுடைய கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கணும். 60% வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்க் வந்து இருக்கணும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. போஸ்ட் குவாலிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா 1/8/2025க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 1 இயராவது உங்களுக்கு வந்து போஸ்ட் குவாலிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட் எது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 இயராவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டான கம்யூனிகேஷன் ஸ்கில்லு வந்து இருக்கணும் அண்டு ரிட்டன் ஸ்கில்லு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட்டிங் ஸ்கில்லு வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இது மட்டும் இல்லாமல் மிஷினிங் லேர்னிங் அண்ட் டேட்டா அனலைசிஸ்ட் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும். அண்ட் எம்எஸ் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நார்மலாக வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் இந்த நாலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்க எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் இது எல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து ரிக்குவயர்மெண்ட் ஆவீங்க அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான ஜாப் நேச்சர் என்ன அண்ட் இதுக்கான ப்ரொஃபைல் என்ன, இதுக்கான கீ ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்ற சின்ன சின்ன லைனில் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து என்ன இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். அண்ட் டெப்டி மேனேஜர் எக்கனாமிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேட் 2ல் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சேலரி உங்களுக்கான மாத சம்பளம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 64,820 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் டிஏ, ஹெச்ஆர்ஏ, சிசிஏ, பிஎஃப், என்பிஎஸ், எல்எஃப்சி, மெடிக்கல் இன்சூரன்ஸ் அண்ட் லீவ் என்கேஷ்மெண்ட்டுக்கு அண்ட் சேலரி டிபெண்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில அலவன்சஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 93,906 இந்த மாதிரி வந்து கிடைக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, 93,000க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஷார்ட் டெஸ்டிங் அண்ட் இன்டர்வியூ. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து இவங்க வந்து ஷார்ட் டெஸ்டிங் கேண்டிடேட்டை வந்து வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும். இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 100 மார்க்கான உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான கால் லெட்ரு எல்லாமே வந்து வெளியிடுவோம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க கால் லெட்டருன்னு உடனே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்களுக்கு வந்து ஹார்டு காப்பியோ அல்லது இந்த மாதிரி போஸ்ட் மூலிமாவோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கால் ரெஃபர் லெட்டர் வந்து வராது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. எந்த விதமான கால் லெட்டர் இருந்தாலும் சரி அண்டு இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் மூலிமாவோ அல்லது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற அந்த மெயில் ஐடி மூலிமாவும் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷன் வந்து சேரும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேலிடான இமெயில் ஐடி மற்றும் ஃபோன் நம்பர் இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100% வேலிடாக வந்து இருக்கணும். அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் தான். 750 ரூபா உங்களுக்கான ஃபீஸஸ் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல், யூடபிள்யூஎஸ், ஓபிசி கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து 750 ரூபா உங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது. டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் அதே மாதிரி தான் கரண்ட் ஓப்பனிங்கில் போயிட்டு கரண்ட் ஓப்பனிங்கில் இப்போ என்ன ரீசெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை ஆன்லைன் இருக்கும். அந்த அப்ளை ஆன்லைன்ன்றதை கிளிக் பண்ணவே போதும் உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி தான் வந்து இருக்கும்.
இதில் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து அப்ளை வந்து பண்ணியிருக்கீங்க எஸ்பிஐல அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி லாகின் ரிஜிஸ்டர் அப்படின்றத கொடுக்கலாம். அப்படி இல்லைனா கிளிக் ஹியர் டு நீட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நீங்கள் கொடுத்தாவே போதுமானது. உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான என்னென்ன டாக்குமெண்ட் வந்து இருக்கணும் அப்படின்ற எல்லா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து ஒரு 10 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறம்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜ் வந்து இருக்கும். ப்ரிவ்யூ பேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. ஸோ